வணக்க மக்களே, செவ்வாழை சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள். ஸோ வாங்க என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாரும் உணவு சாப்பிட்ட பிறகு வாழைப்பழம் சாப்பிடக்கூடிய பழக்கம் கண்டிப்பாக இருக்கும். இதில் ஏராளமான வகைகள் இருந்தாலும் செவ்வாழை பழத்திற்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாழைப்பழங்களிலேயே மிக சிறந்த வாய்ந்த ஒரு பழம் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு செவ்வாழை. இதில் அதிக அளவு உயிர் சத்து, வைட்டமின் சி, இரும்பு சத்து, நார் சத்து, பொட்டாசியம், பீட்டா கரோட்டின் இது மாதிரி உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் காணப்படுது. ஸோ இது எந்த மாதிரியான விஷயங்களுக்கு உதவும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பதிவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து கேளுங்க பாருங்கள். ஸோ மாலைக்கண் நோய் முதல் மலட்டுத்தன்மை பிரச்சனை வரை தீர்வு தரக்கூடிய ஒன்று அப்படின்னா செவ்வாழை. மூளை செயல்பாடு, இதய செயல்பாடு, கல்லீரல், அப்புறம் எலும்புகள் வலுவடைந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு தேவைப்படுது. ஸோ உடல் செயல்பாட்டிற்கு தேவையான சக்திகள் இப்பழத்தில் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சிறுநீரகங்களில் கற்கள் வராமல் தடுக்க பெரிதும் உதவுகின்றது. இரத்த அளவை அதிகரிக்கவும் ஈமோகுளோபினை அதிகரிக்க தேவையான அயன் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இரத்த சோகை உள்ளவர்கள் தினமும் 1 அல்லது 2 பழம் சாப்பிடுவதனால ரத்தத்தை அதிகரிக்கலாம். ஸோ அனிமியா பிரச்சனை, ஈமோகுளோபின் குறைவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த பழம் சாப்பிட்டாலையும் இதற்கு ரொம்ப ஆல்டர்னேட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் செவ்வாழைங்க. ஏன்னா ரத்தத்தை அதிகரிக்கக்கூடிய விஷயம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரத்த அளவையும் புதிய ரத்தத்தையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு விஷயம் இதில் இருக்குது. நெஞ்சு எரிச்சல் உள்ளவர்கள் சுமார் 1 மாதம் முதல் தொடர்ச்சியாக செவ்வாழை சாப்பிட்டு வந்தால் ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ ஒரு நன்மைகள் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ சில ஆண்களுக்கு நரம்பு தளர்ச்சி வருவதனால மொத்த உடல் பலம் குறைஞ்சிரும். இதனால் பார்த்திங்கன்னா ஆண்மை குறைபாடு ஏற்படவும் அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டவர்கள் 48 நாள் தினமும் காலை மற்றும் மாலையில் நீங்கள் இந்த ஒரு செவ்வாழையை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு பலம் பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. செவ்வாழை குழந்தை பேறு தரும் பழம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக சொல்கிறது உண்டு. ஸோ 40 நாள் தொடர்ந்து இரவில் இந்த ஒரு பழத்தை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது கூட 1 டீஸ்பூன் தேன் சேர்த்துக்கிறதுனால நிறைய நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் மக்களே இந்த ஒரு செவ்வாழை அவ்வளோ நன்மைகளை கொண்டிருக்கு. ஸோ நீங்கள் தினந்தோறும் கண்டினியூஸாக ஒரு நாளைக்கு ஒரு பழம் போதும். நீங்கள் அதுக்கு மேலே எடுத்துக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ ஒரு பழம் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லாயிருக்கும். அப்புறம் வாழைப்பழங்களே ஒரு சக்தி வாய்ந்த பழம் செவ்வாழை. இதில் நான் சொன்ன மாதிரி நிறைய வைட்டமின்ஸ், அதுக்கப்புறம் உயிர் சத்து, இரும்பு சத்து, பீட்டா கரோட்டின் போன்ற எண்ணற்ற விஷயங்கள் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தினமும் 1 சாப்பிடுங்க. கால்சியத்தின் அளவு அதிகரிக்கும், உங்களுடைய எலும்புகள் பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எலும்புகள் வலிமை அடையுது. எனவே எலும்புகள் உறுதியாக இருக்க நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தினமும் ஒரு செவ்வாழை போதும். ஆரோக்கியமாக இருக்க நரம்பு தளர்ச்சி பிரச்சனை ஏற்பட்டால் உடலில் பலம் குறையும். இதனால் பல்வேறு குறைபாடுகள் ஏற்படும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். அதனால் தினமும் ஒரு செவ்வாழை சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. இது போன்ற தகவல்கள், ஆரோக்கியமான விஷயங்களுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.